ஃபைப்ராய்டு கட்டி வந்து கேன்சர் கட்டியா, இந்த குழந்தை எப்படி வளரும் ஃபைப்ராய்டு கட்டியோட, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இதனால் கண்டிப்பாக சிசேரியன் தான் எனக்கு ஆகுமா டாக்டர்? மாத்திரை மருந்துகளால் அதை குறைக்க முடியாது. ஃபுல் ப்ரெக்னன்சி போயிட்டீங்க டாக்டர், டெலிவரி அப்போ இதை ரிமூவ் பண்ணுவீங்களா, என்னால் கன்சீவ் ஆக முடியுமா டாக்டர்? வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபைப்ராய்டு இன் ப்ரெக்னன்சி. ஸோ குறிப்பாக ஃபைப்ராய்டு பற்றி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ஃபைப்ராய்டு இன் ப்ரெக்னன்சி பற்றி பார்க்க போகிறோம். நான் டாக்டர் ராஜேஸ்வரி, மகப்பேறு மருத்துவ நிபுணர், மேக்னா கிளினிக், அசோக் நகர், சென்னை. ஃபைப்ராய்டுனா என்ன டாக்டர் அப்படின்னா, ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது ஒரு விதமான கட்டி. அது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணோட கர்ப்பப்பையில உருவாகிற ஒரு கட்டிங்க. ஃபைப்ராய்டு கட்டி வந்து கேன்சர் கட்டியா டாக்டர் அப்படின்னு, பொதுவாக அது வந்து கேன்சர் கட்டி கிடையாது. ஆனால் ரொம்ப ரேரா அது வந்து கேன்சராக மாறக்கூடிய தன்மையுடைய கட்டி. ஸோ அதனால இந்த ஒரு சின்ன இது சான்ஸ் இருக்கிறதுனால எப்போவுமே நாங்கள் பேஷண்ட் வரப்பவே சொல்லிடுவோம், இந்த மாதிரி இந்த கட்டி இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம சரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது கேன்சராக மாறுமா மாறாதான்னு, எந்த கட்டி மாறும் எந்த கட்டி மாறாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படி அடுத்து கேட்பாங்க, இதோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு, மாத்திரையில் சரி பண்ண முடியுமா டாக்டர் அப்படின்னு. மாத்திரையில் சரி பண்ண முடியாது. இது ஃபுல்லாக கொஞ்சம் சைஸ் குறைக்கிற மாதிரிலாம் மாத்திரை இருக்குது. ஆனால் அது வந்து ஆப்ரேஷன், ஏதோ ஒரு காரணத்தினால ஆப்ரேஷன் சில நாட்கள் இல்லை சில வாரங்கள் தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறப்போ அந்த சைஸை குறைக்கிறதுக்கு மாத்திரை இருக்குது. பட் ஃபுல்லாக அது வந்து கம்ப்ளீட்டாக குறைக்க முடியுமா அப்படின்னா, மாத்திரை மருந்துகளால் அதை குறைக்க முடியாது. ஃபைப்ராய்ட்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அதாவது கர்ப்பப்பை உள்ள ஃபார்ம் ஆகிற ஃபைப்ராய்டு இருக்குது, அந்த கேவிட்டி உள்ளே ஃபார்ம் ஆகிற ஃபைப்ராய்டு இருக்குது, அண்ட் கர்ப்பப்பைக்கு வெளியே ஃபார்ம் ஆகிற ஃபைப்ராய்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கட்டி அப்படின்னா அது எங்கே இருக்குன்றது லொக்கேஷன் பார்த்துக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்கேன், நம்மளுக்கு அல்ட்ராசவுண்ட் சொல்லுவோம். ஒரு சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து நம்மளுக்கு இது டயக்னோஸ் பண்ண உதவும். கட்டி எங்கே இருக்குது கர்ப்பப்பையில், அதோட லொக்கேஷன், அடுத்து அதோட நம்பர், ஒரு கட்டியா இல்லைனா மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபைப்ராய்டு என்ன ஒரு பெண்ணுக்கு இருக்குது. ஸோ அவங்களுடைய கவலை என்னவாக இருக்கும் என்றால், என்னால் ஃபைப்ராய்டு கட்டி வைத்துக்கொண்டு என்னால் கன்சீவ் ஆக முடியுமா டாக்டர்? டெஃபினட்டாக முடியும். பட் இது வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், லொக்கேஷன் ஆஃப் த ஃபைப்ராய்ட், சைஸ் ஆஃப் த ஃபைப்ராய்ட். அது வந்து கேவிட்டி உள்ளே இல்லை, கர்ப்பப்பை உள்ளே இருக்கிற இன்னர் லேயர் பேர் தான் எண்டோமெட்ரியல் கேவிட்டி. ஸோ அது உள்ள அந்த ஃபைப்ராய்டு கட்டி இல்லை அப்படின்னா கரு தங்குறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. தாராளமாக நீங்கள் கன்சீவ் ஆகலாம். அண்ட் சைஸ் சின்னதாக இருந்தால் அந்த ப்ரெக்னன்சியை நீங்கள் சேஃபாக கொண்டு போகலாம். ஸோ அடுத்து உங்களுக்கு டவுட் இருக்கும், அந்த குழந்தை எப்படி வளரும் ஃபைப்ராய்டு கட்டியோட அப்படின்னு. உங்கள் ஃபைப்ராய்டு வந்து சின்னதாக இருக்குது அண்ட் லொக்கேஷன் வந்து அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லைன்னா, இந்த ப்ரெக்னன்சி வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து சேஃபாக கொண்டு போகலாம். அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சீரியல் அல்ட்ராசவுண்ட், அதாவது மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டு அந்த குழந்தையோட வளர்ச்சியை கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுவோம். அந்த ப்ரெக்னன்சியை சேஃபாக கொண்டு போகிறதுக்கு உண்டான சப்போர்ட் மெடிசன் அதெல்லாம் கொடுத்து இந்த ப்ரெக்னன்சியை கொண்டு போவோம். ஸோ அப்படின்னா இவங்க வந்து பெண் வந்து ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரியில் தான் வருவாங்க. அதனால சேஃபாக ப்ரெக்னன்சியை 9 months கொண்டு போயிட்டு, யூஸ்வலாக நாங்கள் வந்து ப்ரெக்னன்சியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதுதான் எங்களோட எய்மாக இருக்கும். அன்லெஸ் அது வந்து குழந்தைக்கோ இல்லை தாய்க்கோ ஆபத்தாக இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அப்போ தான் இதை பற்றி நாங்கள் இதோட ரிமூவல் பற்றி யோசிப்போம். அப்படி ஃபுல் ப்ரெக்னன்சி போயிட்டீங்க டாக்டர், டெலிவரி அப்போ இதை ரிமூவ் பண்ணுவீங்களா அப்படின்னா அவசியம் இல்லை. யூஸ்வலாக ஃபஸ்ட்டு பேபியை நல்லபடியாக டெலிவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மாதங்கள் இல்லை 3 மாதங்கள் கழித்து திரும்ப ஸ்கேன் பார்த்துட்டு சைஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இது ரிமூவல் பற்றி நம்ம யோசிப்போம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு, எனக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இதனால் கண்டிப்பாக சிசேரியன் தான் எனக்கு ஆகுமா டாக்டர் அப்படின்னா அதுவும் அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஃபைப்ராய்டு கட்டி அண்ட் லொக்கேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக ஒரு நார்மல் டெலிவரி அந்த பெண்ணுக்கு நம்ம கொடுக்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து அந்த குழந்தையோட பொசிஷன், அந்த குழந்தையோட தன்மை அண்ட் மதரோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து உங்களுடைய மகப்பேறு மருத்துவ நிபுணர் அவர்களிடம் ஆலோசித்து நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம். அண்ட் ட்ரீட்மெண்ட்டும் அவங்க
சரியான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஓவராலாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுல பிரச்சனை வராது. டியூரிங் த ப்ரெக்னென்சி பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ், அதாவது மானிட்டர் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் பற்றி பார்த்தோம். ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக டெலிவரியில் ப்ராப்ளம் வரும், அது நார்மல் டெலிவரி ஆகாது எனக்கு டாக்டர் அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கிற, இல்லைனா ஃபைப்ராய்ட் கட்டி வச்சுட்டு கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுற, இல்லை ஃபைப்ராய்டு கட்டியோட ப்ரெக்னென்ட் ஆகிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் தாராளமாக பாஸ் ஆன் பண்ணலாம். அண்ட் அவங்கள பேனிக் பண்ணாமல் இருந்தாலே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணுறேன், நான் வந்து வீட்டிலையே வைத்தியம் பண்ணி இந்த ஃபைப்ராய்ட் கட்டியை குறைச்சிக்கிறேன் அப்படின்னா அது மட்டும் நீங்களாவே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுடைய மருத்துவரை அணுகி சரியான ஆலோசனை பெற்று கரெக்டான ட்ரீட்மெண்ட் பெறுங்க. நன்றி.